கயல் சீரியல்ல இப்போ பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற இந்த சிவா அப்படிங்கிறவரு இப்போ வந்து எழில கண்டுபிடிக்கிறதுக்காக கயலுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கும் துணையா வந்து களமிறங்க போறாருங்க. ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல அவங்க நெனச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு. ஏன்னா, இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி போய்க்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா, எழில நம்ம கயல் வந்து பார்க்கவே இல்ல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு ஒரே ஆதாரமா இருந்துச்சு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா, தீபிகா வந்து அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு புகுந்து எல்லாத்தையுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அண்ட் பென் டிரைவ்ல அவங்க காப்பி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த பென் டிரைவுமே இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் காட்டும்போது, ஸோ அதில வந்து 2 வீடியோ. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, சினிமா பாட்டா மட்டும் தான் இருந்திருக்கும். வேற எதுவுமே அதில இருந்திருக்காது. இதனால கமிஷனருமே அவங்க 2 பேரையுமே திட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. இதுக்கப்புறமும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஏதாவது தெரிஞ்சா நாங்களே சொல்றோம். நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்காது. என்ன கையல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மர்மமா இருக்கு. எப்படி இந்த விஷயம்லாம் வந்து நடக்கும்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு 2 பேருமே குழம்பி போய் நிக்கிறாங்க. ஆமா சக்தி, எனக்குமே வந்து புரியல. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய சதி வந்து நடந்திருக்கு. எனக்கு என்னமோ அந்த சிவசங்கரி மேல தான் சந்தேகமா இருக்கு. சந்தேகம்லாம் கிடையாது. உண்மையிலே நான் அவள தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலமா அவளுக்கு தெரிய வருது போல இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அவ கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்திடுறா. முதல்ல அத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயல், சக்தி 2 பேருமே சுத்தி முத்தியும் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தீபிகாவ வந்து தூது விட்டுருக்கிற அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய் மறைஞ்சுக்கிறாரு. என்னடா இவங்க நம்ம வந்து நிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வந்து சாதகமா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, வேலையும் வந்து பார்த்துடுறாரு. அண்ட் இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம், பேசுற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த விஷயத்த உடனே தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து வராரு. ஆனா அவர் பார்க்கறதுக்கு நார்மலா இல்லாம மூஞ்சி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பயங்கர கருப்பா வந்து என்னென்னமோ எங்கேயோ போய் விழுந்துட்டு வந்த மாரி வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி முன்னாடி நின்னுட்டு வந்து போஸ் காமிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி பயந்துடுறாரு. "ஐயய்யோ! சக்தி நான் தான் சிவா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. என்ன இது? என்ன கோலம் இது? எங்க போயிட்டு இப்படிலாம் விழுந்துட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்ல, "ஐயய்ய! சக்தி, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இவ்ளோ வேகமா வந்திருக்கேன். அதனால தான் இப்படிலாம் நான் இருக்கேன். நீ ஒண்ணும் பயப்படாத இத நெனச்சு" அப்படின்னு நம்ம சிவா சொல்ல, "இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்னு எதுவும் பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்ல, "ஐயோ! சக்தி, நான் கிளம்புறேன். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு முக்கியமான விஷயத்த நான் தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெறைய பென் டிரைவ் வந்து சிவா கையில இருக்கும். இத பார்த்த 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக். ஒருவேளை இந்த பென் டிரைவ்ல ஏதோ ஒண்ணுல தான் அந்த ஃபுட்டேஜ் இருக்குமோ அப்படின்னு நெனச்சு ரொம்பவே அவசரமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி வந்து அவன் கிட்ட இருக்கிற பென் டிரைவ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பார்க்கும்போது, ஆனா அந்த பென் டிரைவ் இதுவா இருந்திருக்காது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா வேஸ்ட்டான பென் டிரைவா தான் இருந்திருக்கும். அதனால 2 பேருக்குமே வந்து, "ஐயய்ய! என்னடா இது? நமக்கு பென் டிரைவ் கிடைச்சுச்சு. ஒரு வேள அதுவா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே" அப்படின்னு நெனப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருந்திருக்காது. ஸோ இத பார்த்து நம்ம சிவா, "என்னங்க என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த மாரி நம்ம கயல் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, சிவாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. "என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த காலத்துல இப்படியெல்லாமா மனுஷங்க இருக்காங்க? அதுவும் புருஷன பொண்டாட்டி கிட்ட இருந்து பிரிச்சு, பெத்த தாயேவா இப்படியெல்லாம் வந்து நடிக்கிறாங்க? இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது?" அப்படின்னு சொல்ல, "ஆமா சிவா, எனக்கு அப்படித்தான் வந்து நடந்திருக்கு. அதுக்காக தான் இப்ப நானும் சக்தியும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த போராட்டத்துக்குள்ள எங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாம, பயங்கர எங்களுக்கு கொடைச்சல் குடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட எங்க கையில இதே மாரி ஒரு பென் டிரைவ் இருந்துச்சு. அதுல தான் என் புருஷன எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரம் இருந்துச்சு. அந்த பென் டிரைவ் எங்க போச்சுன்னே தெரியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா, எங்ககிட்ட இருக்கிறத போயிட்டு நாங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல காமிச்சேன். அதுல வெறும் பாட்டு தான் வருது. ஒண்ணுமே புரியல. இங்க வந்து கேட்டா, அது எல்லாமே இல்ல, டெலீட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ அப்பதான் நம்ம சிவாவுக்கு வந்து தோணுது, "நீங்க கவலைப்படாதீங்க ஒண்ணும். இதுக்கப்புறமும் உங்க புருஷன கண்டுபிடிக்கிற பொறுப்புல நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. அத நான் உங்களுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சிவாவும் சொல்றாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கையலுமே வந்து சரின்னு சொல்றாங்க. நம்ம சக்தி வந்து, "இங்க பாரு கையல், சும்மா நீ இவனெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காத. எதுக்காக இப்ப தேவையில்லாம இவன் என்ன இதுக்குள்ள இழுக்குறா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ கிளம்பு, நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சக்தி சொல்ல, உடனே நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! சக்தி சக்தி நில்லு, நில்லு, நில்லு. இங்க பாருங்க, நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா சிஸ்டர்? நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, கயல் வந்து, "நான் உங்கள நம்புறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. "பாத்தீங்களா? அதான் சிஸ்டரே என்ன நம்புறாங்கல்ல. அப்புறம் நீ என்ன? நீயும் என்ன நம்புறதுக்கு உனக்கு என்ன ஆகுது?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அங்கிட்டு போ. நான் இவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி கிட்ட வந்து தனியா பேசுறாங்க. இங்க பாரு கயல், இப்போ நம்ம கிட்ட வந்து ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஆதாரம் நம்ம கையில இருந்துச்சு. அத வச்சு அந்த சிவசங்கரி மேல நம்ம பெருசா ஆக்ஷன் எடுத்து அவள உள்ள தள்ளிடலாம். நம்ம நெனச்ச மாதிரியே சீக்கிரமாவே நம்ம எழில காப்பாத்திடலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆதாரம் எங்க ஆச்சு? எங்க போச்சு? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே நமக்கே வந்து புரியல. எல்லாமே ஒரே புதிரா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து சும்மா இருக்கிறத விட அந்த கௌதம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த கௌதம் வந்து ரொம்ப மோசமா அடுத்து வேற என்ன பிளான் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்க போயிட்டு அந்த கௌதம நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ல, இங்க சிவா கூட இருக்கிற அந்த ஆள் வந்து என்னண்ணே உன் ஆளு என்னடான்னா உன்ன விட்டுட்டு வேற எவனோ ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் ச்சீ வாய மூடுறா. அவ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அது சம்மந்தப்பட்ட ஆள ஃபாலோ பண்றேன்னு சொல்லி சொல்றாளே தவிர, மத்தபடி ஒண்ணும் சொல்லல. உன் திருவாய மூடிட்டு பேசாம நிக்கிறத தான் நில்லு அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அ சக்தி வந்து, "அங்க என்ன குசு குசுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி. அதான் உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். "இப்ப கூட நீ யாரையோ சொன்னியே அந்த கௌதம். அவன் யாரு? அவன் எங்க இருக்கா? அப்படின்னு மட்டும் சொல்லு. அவன பத்தின எல்லா விஷயத்தையுமே நானே உனக்கு சொல்றேன். அவன ஃபாலோ பண்றது 24 மணி நேரம் அவன பார்த்துக்கிட்டே இருக்கிறது என் பொறுப்பு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும். நீ முதல்ல கிளம்பு." அப்படின்னு சொல்ல, அது எப்படி சக்தி நான் கிளம்ப முடியும்? இப்ப நீ எங்க போறியோ, உன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தானே என் வேல. அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சக்திக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. கயலுக்கு இத பார்த்து வந்து சிரிப்பு வருது. சிவா வந்து சக்திய லவ் பண்றாரோ அப்படிங்கிற மாரி நம்ம கயலுக்கு வந்து தோணுது. பட் இருந்தாலும் இப்பல்லாம் அத எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு நம்ம கயல் பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்துர்றாங்க. "இங்க பாரு தேவையில்லாம நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய உண்டு பண்ணி விட்டுறாத. ஏற்கனவே இங்கேயே நாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கோம். நீ வேற ஏதாவது ஊடல்ல ஏதாவது கோத்து விட்டு போயிறாத" அப்படின்னு சொல்ல, "என்ன சக்தி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் போய் இப்படிலாம் உனக்கு வந்து பண்ணுவேனா? இங்க பாருங்க சிஸ்டர், உங்க புருஷன உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுல என் பங்கும் இனிமே அதிகமா இருக்க போகுது. சக்திக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத கூட செய்ய மாட்டேனா?" அப்படின்னு சிவா சொல்லும்போது, நம்ம கையலுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருது. அப்போ சிவாவுக்கும் சக்தி மேல ஏதோ ஒரு கிரஷ் இருக்கு. ஸோ அதனால தான் இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. சரி கயல், நீ வந்து வீட்டுக்கு போ. நான் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது கௌதம நான் ஃபாலோ பண்ணி அவன் ஏதாவது பண்ண போறானா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உடனே உனக்கு நான் தகவல் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி சக்தி பார்த்து பத்திரமா இரு. எந்த விஷயம்னாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சக்தி வந்து போனோனே பின்னாடியே பார்த்தீங்கன்னா, சிவாவுமே வந்து போயிறாரு. இந்த கயலுக்கு வந்து அத பார்த்து சிரிப்பா வருது. ஆம். சக்தி மேல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த சிவா பார்த்தீங்கன்னா, பைத்தியமா இருப்பார் போல இருக்கு. ஏன்னா, அவ என்ன சொன்னாலுமே வந்து இவங்க அமைதியாயிர்றாங்க. அதாவது சக்தி என்ன சொன்னாலுமே, நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, வாய மூடிட்டு அமைதியா இருக்காரு இல்லையா? ஸோ அத பார்த்தோனே இவளுக்கு வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. சரி ஓகே, எப்படியோ இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். அந்த சிவசங்கரிய நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! அவள பத்தின ஆதாரமும் இப்ப நம்மகிட்ட இல்ல. இப்ப அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படின்னு தெரியாம நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.